ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்த படங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதே மாதிரியே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்ன வந்து குழம்பிக்காதீங்க. அது வந்து கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ போட்டது. இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த மாதிரி டைப் வீடியோ எனக்கு பார்த்தீங்களா, ஒரு மாதம் முடிஞ்சு இன்னொரு மாதம் ஆரம்பிக்குன்னா இந்த டைப் ஆஃப் வீடியோ வந்துடும். அவ்வளோ நாள் வீடியோ போடுவோம்னு தெரியாது. ஜூலை மாதம் ஹோல்சமான ஃபீலிங் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மென்டல் ஹெல்த் வைஸாகவும் சரி, படங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இன்னும் பர்சனல் லைஃப் வழியாலையும் சரி, ஒரு சில ஹோல்சமான மொமெண்ட் நடந்ததுனால இந்த ஜூலை மாதமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊர் படங்கள்கிட்ட தான் ஆரம்பிச்சிடும். மகாராஜா பார்த்தேன். படத்தை பற்றி ஏன் எல்லாரும் வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ஸ்கிரிப்ட், இந்த படத்தோட டேரக்டர் தான் குரங்கு பொம்மை எடுத்த ஸ்கிரிப்டை உட்காந்து செதுக்கியிருக்காரு. என்னதான் இப்படி வந்து பக்குவமாக எழுதியிருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து நமக்கு ஒரு சில கேள்வி வருது தான். உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஏன் நம்ம வந்து அது பெருசாக நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணலைன்னா, நம்ம ஊரில் வந்து இந்த வருஷம் சொல்லிக்கிற அளவு ஒரு பெரிய நல்ல படம் வரவே இல்லை. 1-2 வந்து அப்பப்போ இந்த மாதிரி காப்பாற்றிட்டு போகுது. அதனால வந்து இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து பெருசாக தெரில. அடுத்து வந்து நான் பார்த்த படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது. இந்தியன் 2 தேட்டரில் போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே தோணலை. ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல சித்தார்த்தை தான் சொல்கிறேன். அவர் பேசின பேச்சுக்கு நம்ம படம் ஏதோ எக்ஸ்ட்ராடினரியாக வந்துட்டு போல, அதனால தான் இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து சங்கர் சார்ட்ட பெரிய ஒரு கேள்வி இருக்குது, இந்த படத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டம் தேவையா? சில பேர் இப்ப சொல்லுவீங்க, அது அவரோட வேலையே வந்து அந்த பிரம்மாண்டத்தை காட்டுறது தானே. ஆனா அது கதைக்கு தேவைப்படணும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேவைப்படுற பிரம்மாண்டம் 1-2 இருக்குதான். ஆனா இவ்வளவு செலவு பண்ணிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சில பாட்டுக்கெல்லாம் பாருங்க எவ்வளவு தேவையில்லாம செலவு பண்ணியிருக்காரு. அதே விஷயத்த தான் வந்து செல்வராகவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல. தெருவில் எத்தனையோ பேர் ஒரு பசியோட சுத்திட்டு இருக்காங்கல்ல, படம் பண்ணியே ஆகணும்னு. அதுல அவங்க அந்த ஒரு ஷாட்டுக்கு செலவு பண்றாங்க. 100 கேமராவை கொண்டு வந்து அந்த ஒரு புல்லட்டு போய் அப்படி சுத்தி இப்படி எல்லாம் போய் இப்படி வந்து அந்த ஒரு ஷாட் ஒரு கோடி ரூபா. அது யாவும் பார்த்து என்னது கிளிக்க போறோம். அது ஏற்கனவே மேட்ரிக்ஸ்னு ஒரு படத்துல வேற வந்திருக்கு. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்த படம் தான் ராயன். தனுஷை எழுதி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. இந்த படமும் வந்து ஒரு சில பேர் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சில பேர் நல்லாவே இல்லைங்கிறாங்க. எனக்கு வந்து இதில் மிக்சடு ஒப்பீனியன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் கிரேட்டடாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மணிரத்னம் டைரக்ட் பண்ணல ராவணன் படம் பார்த்தேன். இது எதனால நான் பார்த்தேங்கிற ஒரு காரணம் என்னன்னா, வாய்ஸ் அவடால் சேனலில் சப்டெக்ஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து ராவணன் படத்துக்கு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை கேட்டதுமே வந்து எனக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு போய் பார்த்தேன். அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு இன்னும் பிடிக்க தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை இருக்கு ஃப்ரெண்ட். இந்த மாதத்தை வந்து ஒரு ஹோல்சமாக மாற்றின ஒரு படம் தான் பர்ஃபெக்ட் டே தான். அதோட தாக்கம் இன்னும் போகலை. அதை பற்றி பேசுறது சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். நான் வந்து வாங்கர் ஹாயோட டேஸ் ஆஃப் பீயிங் வைல்டு அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஃபாலன் ஏஞ்சல், சங்கிங் எக்ஸ்பிரஸ், இந்த மூட் ஃபார் லவ் பற்றிலாம் பேசலாங்க. இந்த படத்தை பற்றி பெருசாக பேசலை. இந்த படமும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட். சங்கிங் எக்ஸ்பிரஸ், ஃபாலன் ஏஞ்சல், இந்த மூட் ஃபார் லவ், இது 3ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த படத்தில் அந்த இடத்தோட சேர்ந்து அந்த அளவுக்கு கதை வந்திருக்காது. இதுக்காண்டி இது மொக்க படம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் ஒஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. வந்து முன்னாடிலேருந்து பார்க்கலாம்னு இருந்தேன், ஆனால் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. பார்த்தா இந்த படமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறப்ப. அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. மேபி இன்னும் 2 தடவை 3 தடவை எப்பயாச்சும் தோன்றப்ப பார்த்தேன்னா, அதனால அன்னைக்கு பார்க்குறப்ப எனக்கு வந்து பெருசாக அந்த படம் இம்பாக்ட் பண்ணல. சத்யஜித்ரேயோட கப்ரூஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அவர் நிறைய மாஸ்டர் பீஸ் எடுத்திருக்காரு. இதுவும் ஒரு மாஸ்டர் பீஸ். இதோட கதையே வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் இருப்பாரு. அவருக்கு வந்து பாஸ்ட்ல ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வரை மீட் பண்ற சுச்சுவேஷன் வரும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. சத்யஜித்ரே படங்கள்ல கதைங்கிறது பெருசா இருக்காது. அவர் வந்து அந்த சீனை வந்து அவர் பில்ட் பண்ற விதம் அது எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் சூப்பரா இருந்துச்சு. மார்டின் ஸ்கார்செஸியோட ஆஃப்டர் ஹார் அந்த படம் பார்த்தேன். அவரோட ஜேர்னர்ல இருந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா போன ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ். காமெடி படம் சூப்பரா இருந்துச்சு. சின்ன ரன் டைம் தான். ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷமோ என்ன ஓடுற படம் தான். வாய் விட்டு சிரிக்கலாம் அந்த அளவுக்கு காமெடி இருந்துச்சு. இந்த பிளாட்டுமே வந்து ஒரு அடல்ட் காமெடிக்கான பிளாட், ஆனா வந்து சட்டிலா சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சில படம்லாம் பார்த்தேன், வைப் அவுட் ஆயிட்டு. பிடிக்காத படம்லாம் நான் பேச விரும்பல. இந்தியன் 2 மட்டும் ஏன் பேசலன்னா, எனக்கு அதை அட்டாக் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா சித்தார்த் பேசின பேச்சு எப்படி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாசத்துல இவ்வளவு படம் பார்த்ததுனால இது என்னோட ஃபேவரட்டா இருக்குன்னா பர்ஃபெக்ட் டேஸ். அது வந்து இந்த மாசத்துலேயே ஒரு ஹோல்சமான படம். சத்யஜித்ரேயோட கப்ரூஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கர் ஹாயோட டேஸ் ஆஃப் பீயிங் வைல்டு அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.